ஹாய் தோஸ்த், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு எங்கெங்க விடாமுயற்சி பார்க்கத்தான். நாங்களும் ஹாப்பியாக கிளம்பி ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தானே எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அது என்ன ட்விஸ்ட்டு கொடுமைங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஏரியா மொபைலாலேருந்து அல்சாகியா சிட்டி சென்டருக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு எப்போ அந்த ரோட்டெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் ஃபுல் வியூவை காட்டுங்க, அப்போ தான் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஷார்ஜா துபாயெலாம் ரசிக்க முடியும் அப்படின்ட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதனால் இந்த உங்களுக்காக தான். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ மெயின் ரோடுக்கு போக போகிறோம். இப்போ போகிற 2 சைடும் எவ்வளோ அழகாக நீட்டாக பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஷார்ஜாவோட ஒரு ஸ்டைல் ஆஃப் பார்க்கிங் மட்டும்தாங்க. இன்னொரு ஸ்டைல் ஆஃப் பார்க்கிங்கை நான் இன்னொரு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே ஸ்கூல்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ள மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி ஸ்கூல் தாங்க இருக்கும். நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி அரபி ஸ்கூலு, இந்தியன் ஸ்கூலு, அமெரிக்கன் ஸ்கூலு, பிரிட்டிஷ் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே இருக்குங்க. இங்கே ஸ்கூல் மோஸ்ட்டாக நிறையா இருக்கிறதுனால தான் இங்கே ரெசிடென்ஷியல் பீப்புளும் நிறையா பேர் இருக்காங்க. மோஸ்ட்டாக யூஏ ரெசிடென்ஸ் எப்படி அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஃப்ளாட்டோ பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பக்கத்தில் ஸ்கூல் இருக்கணும், இல்லாட்டி அவங்களோட ஆஃபீஸ் இருக்கணும். மோஸ்ட்டாக துபாயில் ஒர்க் பண்ணவங்க கூட ஷார்ஜாவில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான 2 விஷயங்க. துபாய் ஷார்ஜாவை கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜாவில் துபாயை விட ரெண்ட் கம்மி. 2வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 1 டைம் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, அதே ரெண்டல் அமௌண்ட் தாங்க 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். இதுவே துபாய் நீங்கள் எடுத்திங்கனாக்கா வருஷம் ரெண்ட் ஏற்றிகிட்டே இருப்பாங்க. சடனாக டக்குன்னு 3000 திரம்ஸும் ஏறும், 4000 திரம்ஸும் ஏறும். ஏன்னா அந்த ஏரியா டெவலப்மெண்ட்டை பொறுத்துங்க. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஷார்ஜா பக்கம் வந்துடுவாங்க. அதில் ஒருத்தவங்க நாங்களும் தாங்க. நீங்கள் மோஸ்ட்டாக துபாய், ஷார்ஜா எந்த ஏரியா யூஏயில் நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் டே டைமில் போய் பார்க்கறத விட நைட்டு வியூ தாங்க அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? யூஏயிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தாங்க. ஒவ்வொரு மாதிரி ஓவர்டேக் பண்ணி போகிறது, சும்மா கொஞ்சம் கேப் கிடச்சா பூந்து போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ஏன்னா ஃபைனை போட்டுருவானுங்க. இந்த மாதிரி வியூவெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நைட் டைமில் ஷார்ஜா துபாய் சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வியூவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி லுக்கில் இருந்தாவே நம்ம மோஸ்ட்டாக மஸ்ஜித், பள்ளிவாசல் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அது இல்லைங்க, இதுதான் ஷார்ஜா யூனிவர்சிட்டி. இதில் 7 எமிரேட்ஸ் இருக்குது. ஈச் எமிரேட்ஸுக்கும் செப்பரேட் கவர்மெண்ட் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மற்ற எமிரேட்ஸ் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜா கவர்மெண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கங்க. ஷார்ஜா கவர்மெண்ட் ஆஃபீஸு, அப்புறம் இந்த மாதிரி ஷார்ஜா யூனிவர்சிட்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்குமே. அதுக்குன்னு நீங்கள் இப்போ பார்க்குறதையோ ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இல்லாட்டி ஏதாச்சும் யூனிவர்சிட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பார்க்குறது உண்மையான மஸ்ஜித் தாங்க. இருங்க உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். எவ்வளோ அழகான மஸ்ஜித் பார்த்தீங்களா? ஷார்ஜாவில் மட்டும் இல்லைங்க, யூஏ ஃபுல்லாகவே நம்மளுக்கு அவ்வளோ அழகான மஸ்ஜித்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மஸ்ஜித்லேயும் மோஸ்ட்டாக லேடிஸுக்குன்னு ப்ரேயர் ஹால் தனியாக இருக்குங்க.
பாருங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம டெஸ்டினேஷனுக்கே வந்துட்டோம். அல்சாகியா சிட்டி சென்டருக்கே வந்துட்டோங்க. நம்ம மொபைலாக ஸ்கூல் ஜூன்லேருந்து அல்சாகியா சிட்டி சென்டர் வரத்துக்கு ஜஸ்ட் 6 to 7 மினிட்ஸ் தாங்க ஆகும். இதுவே டிராஃபிக் இல்லாட்டி சிக்னல் நின்றாக்கா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். சிட்டி சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓக் சினிமாஸு, ஸ்ப்ளாஷு, ஆர்என்பி, மேக்ஸு, கேரிஃபோரு எல்லாமே இருக்குங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஷார்ஜாவோட நைட் வியூவை என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். இது அல்சாகியா சிட்டி சென்டரில் மோஸ்ட்டாக லோக்கல் அரபிஸ் எல்லோரும் வருவாங்க. இப்போ நம்ம அல்சாகியா சிட்டி சென்டருக்குள்ளார தான் போயிட்டு இருக்கோம். அது உள்ளார நம்மளுக்கு என்ன சோதனை நடந்துச்சு, நம்மளை விடாமுயற்சி பார்க்க விட்டாங்களா விடலையா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷார்ஜாவோட நைட் வியூவாக இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.